சரி சரி, அப்புறம் என்ன எண்ணி? அவ்வளவுதானே, வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு. இதுக்கப்புறம் என்ன, பொண்ணு தலையில பூ வச்சுட்டு அவ்வளவுதான், நாங்க கிளம்ப வேண்டியது. சரிங்களா? நாங்க கிளம்புறோம். அப்பனா பூமாரி வா, நம்ம போயிட்டு பூ வச்சுட்டு வருவோம். என்ன சின்ன பொண்ணே இப்படி சொல்லிட்டா? மாப்பிள்ளைக்கு பொண்ணுகிட்ட பேச வேண்டாமோ? என்னை சும்மா இருங்கண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முத்துமாரி இங்க பாரு, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இன்னொரு வாட்டி கிடைக்காது பத்துக்கோ. போய் பேசிட்டு வந்துரு. என்ன சொல்றீங்க எல்லாரும்? ஆமா முத்துமாரி, எதனா பேசணும் கேட்கணும்னு இருந்துச்சுன்னா எதனா பேசிட்டு கேட்டுட்டு வந்துரு. நம்பர்லாம் வச்சிருக்கல்ல? என்னங்க, லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறான், நம்பர் கூடமா இல்லாம இருக்கும்? பிரியா நம்பர் அதெல்லாம் அப்பமே இருக்கும். என்ன முத்துமாரி? ஏக்கோ சும்மா இருங்கக்கோ, யாங்கோ இப்படி பண்றீங்க எல்லாருமா? சரி சரி, வெக்கப்படாத. என்னி, பிரியா கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி முத்துமாரி பேசணும்னு நினைக்கானா வாரானு சொல்லிட்டு. என்ன? சரிம்மா, நான் போய் பிரியா கிட்ட சொல்றேன். வாங்க தம்பி வாங்க. வரேன். ரகு, ஏன் இப்படி பண்ண? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்ல. அனு பாகம் ரகு, ஏன் தான் இப்படி பண்ணையோ நீ? இவனை வேற திட்டி அனுப்பிட்டோம். இவன் வேற எங்க போறான்னு வேற தெரியல. ஐயோ, சரி, இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணி பாப்போம் என்னன்னு சொல்லிட்டு. பிரியா, பிரியா, ஏமா சோகமா இருக்கா? இங்க பாரு, கல்யாணத்தை ஒரு 4-5 மாசம் கழிச்சுதான் வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. சரியா? அதுக்காண்டி சோகமா எல்லாம் இருக்காதமா. வந்தவங்க முன்னாடி இப்படி சோகமா இருந்தா பொண்ணுக்கு விருப்பம் இல்லையோ நினைக்க மாட்டாங்களா? சொல்லு, ஏமா இப்படி சோகமா இருக்கா? அப்படி இருக்காதமா தங்கமே. சரிம்மா. சரி, முத்துமாரி பேச வரானா? சரியா? இருந்து நீ பாத்திருந்து பேசு. ஏம்மா அவங்க வேண்டாம். என்னதே அவங்க வேண்டாமா? நீ என்ன இந்த கல்யாணமே வேண்டாம் நினைச்சுட்டு இருக்கியோ? ஏம்மா அப்படி சொல்லலம்மா, இப்ப எல்லாரும் இருக்காங்களாம்மா, எப்படிமா பேசுறது? எடி, மாப்பிள்ள இங்கதான் வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? ஏதாச்சும் பேசணும் கேட்கணும்னா கேட்டுக்கோ. இப்பமே கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்க போறேன் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அவர்கிட்ட இப்பமே தெளிவா சொல்லிடுடி. ஆமா அம்மா, எதனாச்சும் அப்படி இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேனே. ஏமா இப்படி பண்றீங்க எல்லாருமே? ஏமா நான் சொல்றேன்லம்மா, வேண்டாம். எடி, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கேன். ஏம்மா ஆமாப்ல வாங்க, இந்த கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே, நான் அங்க போயிட்டு வரேன். சரிங்களா? ஓய் குட்டி பிசாசே, பேச மாட்டேன் என்கிட்ட? குட்டி பிசாசே, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? இங்க பாரு, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் தானே? சொல்லு. உன்கிட்டதான் பேசுறேன், வாயை திறந்து பேசு. ஓய் ஓய், என்ன பேச மாட்டியா? இப்ப பேசவே மாட்டியா? சரி, அப்ப எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா பொண்ணுக்குன்னு போய் சொல்லிடவா? ஐயோ வேண்டாம். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. போன்ல என்ன வாய் பேசுவா நீ? நேர்ல மூஞ்ச பத்தி பேச மாட்டியா நீ? எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. திட்ட மாட்டீங்களே, கோவப்பட மாட்டீங்களே? சொல்லு. அனு உங்களுக்கு யாரு? தங்கச்சி மாதிரி. அது எப்படி தங்கச்சி ஆகும் அத்தை பொண்ணு? லூசே, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேனே. சொல்லுங்க. அது வந்து அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னான். அப்ப என்ன அப்படின்னு கேட்கும் போது, ஒரு பையனை லவ் பண்றதா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா. சரின்னு விட்டுட்டாங்க. திரும்பியும் வந்து காலேஜ் போகாம ஒரு ப்ராப்ளத்தால அவளுக்கு நான் தான் காப்பாத்தினேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பிரச்சனை ஆயிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேல நான் படிக்க போறது இல்லைன்னு சொன்னான். சரி, படிக்காம வீட்டுல தானே இருக்க, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துட்டான். ஏங்க, அந்த லவ் பண்ற பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா. அது அது வந்து ரகு தானே அது? ஆமா. அப்ப ஏன் நீங்க கோவமே படல ரகு பண்ணதுக்கு? லூசி, நானும் முதல்ல கோவப்பட்டு போயிட்டு அவன் வீட்டுல எல்லாம் சண்டை போட்டேன், இப்படி ஏமாத்திட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனும் இவளை ரொம்ப லவ் பண்றான்னு சொல்லிட்டு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, உனக்கு தெரியாது, அவங்க 2 பேரும் லவ் பண்ண கதை எல்லாமே நிறைய இருக்கு. 2 பேருமே 2 பேர் மேலயும் அவ்வளவு உயிரா இருக்காங்க. அவனும் புரிஞ்சுக்காம பண்ண தப்புனால இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்ப மொத்த தப்புமே அனு மேலதானா? அப்படி இல்ல லூசி, ரகு முதல்ல பண்ண தப்பு அது அனுக்கு தெரிய வந்ததுனால அனு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டா. ஆனா இப்பவும் ரகுவை தான் நினைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா ரகு பார்த்தாலே கோவப்படுறாளே. கோவம் இருக்கதானே செய்யும் என்னதான் இருந்தாலும். என்னங்க பிரச்சனை? இங்க நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன், அவங்க கதையை சொல்ல வரல. இங்க பாரு, முதல்ல என்கிட்ட பேசு. ஆமா, நம்ம தான் ஆயத்திட்டு பேசுறோம்ல போன்ல, அப்புறம் என்ன? அவங்க எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சொல்றேன் லூசே, எல்லாரும் இருக்காங்கல்ல, இப்ப யாராச்சும் வந்துட்டாங்கன்னா அதை கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிராதா? சொல்லு. அப்ப சொல்ல மாட்டீங்களா? சொல்றேன்னு சொல்றல, வீட்டுக்கு போயிட்டு சொல்றேன், ஃபோன் பண்றேன். சரியா? நைட்டு ஃபோன் பண்ணி யாரும் இல்லாதப்போ அப்ப சொல்றேன். ஆமா, வெளியே தெரியுமா உங்க நம்பர் என்கிட்ட இருக்கான்னு கேட்காங்க. என்ன சொல்லணும்? சி போங்க. இல்லன்னு சொல்லவா? ஏங்க? அப்ப இருக்குன்னு சொல்லவா? ஏங்க? அட போங்க. என்ன அண்ணி, போயிட்டு முத்துமாரியை கூட்டிட்டு வாங்க, பூ வைக்கணும்ல, போய் சொல்லி விடுங்க முத்துமாரி கிட்ட. சரியா? சரிம்மா, நான் போயிட்டு சொல்றேன். நீங்க எல்லாரும் வாங்க பூத்தட்டை எடுத்துக்கிட்டு. சரி, நாங்க வரோம். இல்ல, நானே போய் கூட்டிட்டு வரேன் இங்க. சரிங்களா? சரிங்க அண்ணி. அப்ப வாங்க மாப்பிள்ள, நம்ம வெளியே நிப்போம். வாங்க. லட்சு, மௌன பத்தியா பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 1/2 மணி நேரமா அங்கேயே நின்னுட்டான். இப்பவுமே பாத்துக்கோ, அவன் பொண்டாட்டி பேச்சுதான் கேட்பான்னு நினைக்கேன். கடைசியில சின்ன பொண்ணு இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டுன்னு என்கிட்ட எல்லாம் வந்துட கூடாது. சின்ன பொண்ணே? சும்மா லட்சு, ஃபன் பண்ணேன். ஆமா, வீட்டுக்காரர் என்ன முத்து பண்ணி ஓவரா பண்றாரு.
அவருக்கு அந்த அனு பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கோ. ஆமா. லட்சு என்ன சொல்றா? இந்த வயசுல அணுவ கல்யாணம் பண்ண போறாரா? சின்ன பொண்ணே, சும்மாதான் கேட்டேன், சொல்லு. அவருக்கு முத்து மாதிரிக்கு அணுவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஆமா. அப்ப இப்படி தெளிவா சொன்னாதானே தெரியும். ஆமா, உனக்கு எல்லாம் ஆல இருந்து ஆவானால இருந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த மனுஷன் வராம நின்னுகிட்டு இருக்கான். அந்த பிள்ளைதான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது சொல்லி? அவளும் நல்ல பிள்ளைதான், யாரையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றா. அந்த பிள்ளைய நீங்க பேசி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அந்த பையன் யாரு என்னன்னு விசாரிச்சு. ஆமா, இவ பார்த்தா. நாங்க எத்தனை வாட்டி கேட்டோம், அவ கள்ளி வாயே திறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாலே. ஆமா, அந்த பையனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேனிட்டா. சரி சரி, வந்த இடத்துல எதுக்கு சண்டை? இங்க பாரு, இப்ப பேசலன்னா அதுக்கப்புறமா எப்பவுமே வெளியே விட மாட்டாங்க, பாத்துக்கோ. 2 பேரும் பார்த்து பேசிக்க முடியாது. பரவாயில்ல, போன்ல பேசிக்கலாம்ல. ஆமா, போன்லயே குடும்பம் நடத்து நீ. அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி ஃபுல்லா மூஞ்சி பார்த்துட்டு போறேன். சி போங்க. ஹம். மாப்பிள்ள, பூ வைக்கிறதுக்கு பிரியாவை எல்லாரும் கூட்டிட்டு வர சொல்றாங்க, கூட்டிட்டு போறேன். சரி, நான் வெளியே போறேன். ஓய், போயிட்டு வரேன். சரியா? பாத்துரு, சாப்பிடு நல்லா. பாய். பூமாரி, இங்க பாரு, அங்க வந்த உடனே அவங்க தலையில பூ எடுத்து போயிட்டு வைக்கணும், சரியா? சரிக்கா. என்ன அண்ணி, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டாலோ முத்துமாரி கூட இருக்க போறேன்ட்டு? சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, நீங்க பாருங்க மைனியோ, உங்க பொண்ணதான் இப்பதான் சொல்லியிருக்கேன், இன்னும் மருமவ கூட ஆகல, அதுக்குள்ள என்னான்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. லட்சு, என்னதான் இருந்தாலும் நான் தான் உனக்கு பாத்துக்கோ. மருமாவை விரட்டி விட்டுட்டான்னு என்கிட்ட வந்துடக்கூடாது. இவளே சொல்லி கொடுப்பான்னு நினைக்கிறானி. மருமவ விரட்டி விடுவான்னு சொல்லிட்டு இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு தான் தெரியல எனக்கு. சரி சரி, பொண்ணு எங்கம்மா? எக்கோ, இதுக்கு முன்னாடி எல்லாம் சுடிதாரியா தான் போட்டுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு அந்த தாவணி போட்டோடனே அவளால தூக்கிட்டு நடக்க முடியல. அத்தா பின்னாடி வாரா. சரி சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன மாதிரி பேண்ட் சட்டை போட்டுக்க வேண்டியதா, இதுல என்ன இருக்கு நீ? ஆமா சின்ன பொண்ணே. என்ன லட்சு, கரெக்ட் தானே? எம்மா தாயே, ஆளை விடுமா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணட்டும். நீ ஆமா என்கிட்டயே வர சண்டைக்கு. லட்சு ஓவரா பண்றாளே மாமியார் ஆயிட்ட உடனே நீ. என்ன ரணியக்கோ? ஆமா ஆமா, அண்ணி வந்துட்டாங்க. அட பாரேன், பூமாரிக்கு அண்ணியாமே. சின்ன பொண்ணே. சரி சரி, பூ எடுத்து வை பூமாரி, போ. இன்னி ஹேர் பின் குத்தும் போது வலிச்சா சொல்லுங்க. சரி பூமாரி. சின்ன பொண்ணே, இன்னும் கொஞ்சம் பூ இருக்குல்ல, அதையும் கொடுத்துரு, வச்சுக்கிட்டோம். யாங்கோ தலை வலிக்க போது இருக்கட்டும், இதுவே காணும்ல இல்லையா? ஒரு நாளைக்கு தானே வச்சுக்க போறா, இருக்கட்டும், குடு. சரி பூமாரி, இன்னொரு பூ எடுத்து வச்சிரு. சரிக்கா. சரி சரி, நல்லபடியா பூ வச்சு முடிச்சாச்சு. என்ன? ஆமா சின்ன பொண்ணே. சரி பூமாரி, போ. இங்க வெளிய சோனி, சத்யா எல்லாரும் இருக்காங்க, போயிட்டு அவங்க கூட வண்டியில ஏறுங்க, நாங்க வாரோம், சரியா? சரி, என்னி போயிட்டு வரேன். சரி பூமாரி. இங்க பாருங்கம்மா, என் பிள்ளைய நல்லா தங்கம் போல ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அவ ஏதோ தப்பு பண்ணாலும் கோச்சிக்காதீங்கம்மா, நல்லபடியா பாத்துக்கோங்க. என்ன இனி இதெல்லாம் நீங்க சொல்லிதான் தெரியணுமா எங்களுக்கு? அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துப்போம் பிரியாவை, சரியா? உங்களை விட நல்லா பாத்துப்போம் நாங்க. ஒருத்தர் அத்தை இல்ல இங்க. இங்க பாருங்க எத்தனை பேர் இருக்கோம், ஒரு வீடு இல்லைனாலும் இன்னொரு வீட்டுல இருந்துப்பா. என்ன லட்சு சொல்றா? ஆமாம்மா, அழுகாதீங்க. உங்களை பார்த்து பிள்ளையே அழ ஆரம்பிச்சிடும். நல்லா நல்லா பாத்தீங்களா? அழுகாதீங்க. இங்க பாருங்க, நான் அவளை ஏதாச்சும் சொன்னாலும் சின்ன பொண்ணு வந்துருவா, ராணி வந்துருவா, இங்க பாருங்க வசந்தி எல்லாரும் வருவாங்க. ஏன் நான் வரமாட்டேனோ? இப்போ ஒரு வார்த்தை சொன்னதுக்கே சண்டைக்கு வராளுங்க என்கிட்ட. உங்க பிள்ளைய அப்படிதான் நாங்க 4 பேரும் 5 பேரும் தாங்கன்னு தாங்குவோம். ரொம்ப சந்தோஷமா. பிள்ளை ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கோங்க. பிள்ளைய போட்டு ஒதுக்கி வச்சிடாதீங்கம்மா. நாங்க 5 பேர் இருக்கோம், நல்லபடியா பாத்துப்போம், சரிங்களா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. ரொம்ப சந்தோஷமா. சரி மைனியோ, அப்ப நாங்க எல்லாம் போயிட்டு வரோம். சின்ன பண்ணி, ஒரு நேரம் மைனியோன்றா, ஒரு நேரம் அண்ணின்றா, ஏதாச்சும் ஒரு உறவு முறை சொல்லி கூப்பிடுறியா நீ? எக்கோ, உங்களை கூட தான். உங்க பேர் என்னது? புஷ்பராணி. ஒரு நேரம் புஷ்பாக்கோன்றோம், ஒரு ராணியக்கோன்றோம். எதையாச்சும் நாங்க சொல்றோமா? எங்களுக்கு அந்த நேரத்துல என்ன வருதோ வாயில அதையோ அடிச்சு விடுறதுதான். அதை போயிட்டு கணக்கு பத்துக்கிட்டு எங்க மைனி அதெல்லாம் ஒன்னும் தப்ப எடுத்துக்க மாட்டாங்க. என்ன எப்படி கூப்பிடணுமோ அப்படியே கூப்பிட்டு சின்ன பண்ணி. நீ பாத்தீங்கல்ல சப்போர்ட்ட. சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம், சரிங்களா? நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரிம்மா. சரி, போயிட்டு வரோங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க. ஏம்மா, ரகு எங்க? பிள்ளை அப்பமே வாடின மாதிரி போச்சு. நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஏதாச்சும் சண்டை பட்டிய பிள்ளை ஏதாச்சும் சொன்னியா நீ? என்ன எதுன்னு தெரியல. கூப்பிட இல்லாத எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அங்கதான் வேலை இருக்கும். என்னன்னு தெரியலமா, நீ போன் பண்ணி கேளு, சரியா? சரிம்மா. தலை வலிக்காம இருந்தா ஒரு செட்டு பூ வேணா கழட்டி வச்சிருமா, ஒன்னு தலையில வச்சுக்கோ. சரிம்மா. ரகு எங்க போயிருப்பான்னு தெரியலையே.
சரி நைட் இவருக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்போம் முதல்ல, இவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. அதுக்கப்புறமா அனுவையும் ரகுவையும் எப்படியாச்சும் சேர்த்து வச்சிடணும் கல்யாணத்துக்குள்ள.